விஜயா பண்ணது ஒரு கேவலமான செயல் யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. விஜயா வந்துட்டு ஸ்ருதி அவங்க அம்மா சுதாவை வந்துட்டு பார்வதி வீட்டுக்கு கூப்பிட்டு பேசுறாங்க. உங்க பொண்ணு ஸ்ருதி வந்து பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை, மீனா கூட சேர்ந்துட்டு பயங்கரமா பேசுறா என்னையே அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்றாங்க. சுதா வந்துட்டு மனசுக்குள்ளேயே இதுதான் நம்மளுக்கு ஒரு நல்ல சான்ஸ், நம்ம பொண்ணு நம்ம கூட வந்து இருக்கணும் அப்படின்னா இது மூலியமா ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி நம்ம வந்து கூப்பிட்டுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. விஜயா வந்து பேசி முடிச்சதுக்கு அப்புறம் சுதா இருந்துகிட்டு நான் வந்து என் பொண்ணு கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஸ்ருதிய கூப்பிட்டு பேசுறாங்க. சுதா நீ வந்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஆளே கிடையாது, எதுக்கு நீ இப்படி எல்லாம் பண்ற அப்படின்றாங்க. ஸ்ருதி இருந்துகிட்டு சாரிம்மா இனிமே நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க. இவகிட்ட ஏதாவது பேசினோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் வந்து பண்ண மாட்டா, அதனால மீனா கூப்பிட்டு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா கிட்ட போயிட்டு பயங்கரமா பிடிச்சி திட்டுறாங்க. நான் வந்து ஸ்ருதி கிட்ட ஏற்கனவே வந்து சொன்னேன் எந்த ஒரு இதுவும் பண்ணாத அத்தை பாவம் அப்படின்னு தான் சொன்னேன், ஆனா என்னையும் மீறி வந்து ஸ்ருதி பண்ணாதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. மீனா வந்து அழுதுகிட்டே முத்துக்கு கால் பண்ணிட்டு ஸ்ருதி அவங்க அம்மா வந்து என்ன ரொம்பவே பேசினாங்க அப்படின்னு சொன்ன உடனே முத்துக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துட்டு வீட்டுக்கு போறாங்க. ரவி கிட்ட போயிட்டு முத்து கோவமா எங்க உன் பொண்டாட்டி பலக்குரல் எங்க, அவளை வெளியில கூப்பிடு, நான் வந்து அவகிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல கத்துறாங்க. முத்து வந்து உள்ள போயிட்டு என்ன பலக்குரல், உங்க அம்மா எதுக்கு மீனா வந்து திட்டணும் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறாங்க. ஸ்ருதி வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம இப்ப கத்திட்டு இருக்கீங்க, உங்க அம்மா பண்ண தப்புக்கு எதுக்கு எங்க அம்மா வந்து குறை சொல்றீங்க, உங்க அம்மா தான் வந்து என்னை பத்தி நல்லா சொல்லிவிட்டு இருக்காங்க, அதனாலதான் எங்க அம்மா என்னை திட்ட வந்தாங்க அப்படின்றாங்க. இதை கேட்டுட்டு இருந்த விஜயாக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். விஜயாக்கு வந்து சுத்தமாவே தெரியாது சுதா வந்துட்டு நம்ம குடும்பத்தை பிரிக்க பாக்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துலதான் வந்து இந்த மாதிரி பிரச்சனையும் உண்டாக்கியிருக்காங்க. நம்ம வந்து சுதாவை கூப்பிட்டு பேசினதுனால ஸ்ருதியும் மீனாவும் கண்டிப்பா சண்டை போட்டுட்டு ரெண்டு பேரும் பேசாம பிரிஞ்சிருவாங்கன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜயா வந்துட்டு நினைப்பாங்க. ஸ்ருதியும் மீனாவும் ரெண்டு பேரும் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிட்டு சாரி கேட்டுட்டு இருக்க போறாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாம் நாளைக்கு என்ன நடக்குது. நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.